இந்த ஆவணி அமாவாசை அன்று நம் முன்னோர்களை நினைத்து நாம் ஏற்ற வேண்டிய மிக முக்கிய தீபம். இந்த தீபம் நமக்கு முன்னோர்களுடைய ஆசிகளையும் வாங்கி தரும், நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் வாங்கி கொடுக்கும் தேவையான பொருட்கள். இதெல்லாம் நீங்கள் முன்னக்கூட்டியே கொஞ்சம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விளக்கு முன்பு அமர்ந்து நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யணும். எப்படி பிரார்த்தனை செய்யணும்னா, உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வத்தையும் நினைத்து நீங்கள் மனதார மாதமும் வரக்கூடிய அமாவாசை அன்றும் நீங்கள் இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். நிச்சயமாக உங்கள் வீடு குலதெய்வத்தினுடைய ஆசைகளோடு நிறைந்த ஒரு வீடாக மாறுவதற்கு அனைத்து பலன்களையும் ஆற்றலையும் இந்த விளக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆவணி மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்று ஏற்ற வேண்டிய முக்கிய தீபத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ ஆவணி அமாவாசை அன்று ஏற்ற வேண்டிய முக்கிய தீபம், அதாவது தானிய தீபத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். விளக்கமாக சொல்கிறேன் வாங்க. ஸோ அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அமாவாசை அன்று செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாதவையும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவும் நான் ஏற்கனவே உங்களுக்காக கொடுத்துருக்கேன். அந்த பதிவு யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க போய் பார்க்கலாம். நான் உங்களுக்கு லிங்க்கும் கொடுக்குறேன். இந்த ஆவணி அமாவாசை அன்று நம் முன்னோர்களை நினைத்து நாம் ஏற்ற வேண்டிய மிக முக்கிய தீபம். இந்த தீபம் நமக்கு முன்னோர்களுடைய ஆசிகளையும் வாங்கி தரும், நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் வாங்கி கொடுக்குங்க. ஒரு வீட்டில் என்னால் இருக்கவே முடியல, இது என்னோட வீடு தான், ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே சோகம் என்னை குடிக்கொள்கிறது, மனசு நல்லாவே இல்லை, நிறைவாகவே இல்லை, கனவு நல்லாவே வரமாட்டேங்குதுங்க, ரொம்ப மனசை சஞ்சலப்படுத்துகிற மாதிரியான கனவுகளாகவே வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு கொஞ்ச நாளாகவே என்னால் ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு சிரிச்ச முகமாக என்னால் இருக்கவே முடிய மாட்டேங்குது. அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தொடர்ந்து ஏதாவது உடம்புக்கு உபாதையோ ஏதோ வந்துட்டு இருக்கு, சின்ன சின்னதாக அடிகள்லாம் பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாம் சின்ன விஷயம்தான், ஆனால் இது எதுவுமே மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமாகவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் வீட்டில் இறை அனுகிரகத்தை கொண்டு வரணும், குலதெய்வத்தினுடைய ஆசிகளை கொண்டு வரணும், நம்ம முன்னோர்களினுடைய ஆசிகளை நிரம்பி வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஆவணி அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தினத்தில் நீங்கள் ஏற்ற வேண்டிய இந்த தீபத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு பாருங்க. கண்டிப்பாக வீடு முழுக்க முன்னோர்களினுடைய ஆசியும் குலதெய்வத்தினுடைய அருளையும் பெற்று இருப்பீங்க. இதற்கு என்னென்ன வழிமுறை இருக்குது, எதெல்லாம் வாங்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த தீபத்தை நம்ம தானிய தீபமாக ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை ஏற்றுவதற்கு ஒரு அகண்ட ஒரு விளக்கு மாதிரி நமக்கு தேவைப்படுது. அது வாங்கிக்கோங்க. ஒரு மண் தட்டு வாங்கிக்கோங்க. அந்த மண் தட்டு மேலே வைக்கிறதுக்கு ஒரு விளக்கு வாங்கிக்கோங்க, மண் விளக்கு வாங்கிக்கோங்க. இது ரெண்டுமே அவசியம். இது இல்லாமல் துவரம்பருப்பு நமக்கு தேவைப்படுது, துவரம்பருப்பும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி 5 ரூபாய் நாணயம், ஏன்னா 5 ரூபாய் நாணயம் தான் நமக்கு பித்தளையில் கிடைக்குது, அதனால 5 ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க. பஞ்சுத்திரி தேவைப்படுது. நல்லெண்ணெய் கிடைச்சதுன்னா இலுப்பை எண்ணெய். ஸோ இலுப்பை எண்ணெய் கிடைச்சதுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இலுப்பை எண்ணெய்க்கு தான். இலுப்பை எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இதெல்லாம் நீங்கள் முன்னக்கூட்டியே கொஞ்சம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மண் தட்டு சொன்னேன் இல்லையா, அந்த மண் தட்டு இது எல்லாமே நீரில் போட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அகல் இதெல்லாமே தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து காய வச்சுட்டு அதை முழுக்க மஞ்சளால் பூசி, மஞ்சள் குங்குமம் வச்சு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய ஆவணி அமாவாசை தானிய தீபத்திற்கு தேவையான பொருட்கள். தானியத்தில் துவரம்பருப்பு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்ற போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு மண் தட்டு சொன்னேன் இல்லையா, அந்த மண் தட்டை எடுத்துக்கோங்க. அந்த மண் தட்டில் துவரம்பருப்பை நல்லா பரப்பி விட்டுருக்கோங்க. துவரம்பருப்பு அதில் போட்டு நல்லா அப்படியே பரப்பி விட்டுருக்கோங்க. பரப்பி விட்டுட்டு அந்த துவரம்பருப்பு மேலே அந்த மண் அகல் இருக்கு இல்லையா, மஞ்சள் குங்குமம் வைத்த மண் அகல், அந்த அகலை வைத்துருங்க. வச்சுட்டு அந்த அகலுக்குள்ளே பஞ்சு திரியை திரிச்சு போட்டு அதில் இலுப்பை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய். இலுப்பை எண்ணெய் குலதெய்வத்திற்கு உரிய எண்ணெயாக திகழ்கிறது. அதனால தான் நான் இலுப்பை எண்ணெய் அப்படின்னு சொல்கிறேன். இலுப்பை எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நல்லெண்ணெயை நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி திரிச்சு வைக்க போகிறீங்க. இதை நீங்கள் உங்களுடைய
பூஜை அறையிலையோ இல்லை வரவேற்பு அறையிலையோ நீங்கள் தாராளமாக வந்து இந்த விளக்கை ஏற்றலாம். கிழக்கு முகமாக தான் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றணும். விளக்கை ஏற்றிட்டு இந்த விளக்கு முன்பு அமர்ந்து நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யணும். எப்படி பிரார்த்தனை செய்யணும்னா, உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வத்தையும் நினைத்து நீங்கள் மனதார வேண்டணும். இறைவா, என்னுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வமே, என்னோடு இருந்து எங்கள் குடும்பத்தோடு இருந்து தொடர்ந்து எங்களை வந்து வழி நடத்து. அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் கிட்ட நீங்கள் என்ன வேண்டணும் அப்படின்னா, என்னுடைய முன்னோர்களை நான் வணங்குறேன். நான் அறிந்தும் அறியாமலும் என்னுடைய முன்னோர்களுக்கு செய்ய தவறிய ஏதேனும் விசேஷங்கள் இருக்கு, செய்ய தவறிய திதிகள், ஏதாவது அவங்களுக்கு திதி கொடுக்காமலோ இல்லை அவங்களுக்கு திவசம் கொடுக்காமலோ அவங்களுக்கு செய்யாமல் விட்ட காரியங்கள் ஏதேனும் இருக்கு அப்படின்னா அதை எல்லாவற்றிற்கும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதற்கான வரக்கூடிய தோஷத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எனக்கு விமோச்சனத்தை வழங்குவீர்கள் அப்படின்னு சொல்லி மனசார உட்கார்ந்து அந்த தீபத்தை முன்னாடி நீங்க பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்க. ஸோ இந்த தீபம் ஏற்றுதல் அப்படின்றது அந்த வீட்டுக்கு அவ்வளோ ஒரு மகிமையை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குங்க. வீடு முழுக்க அந்த இழுப்பை எண்ணெயின் மூலமாக எரியக்கூடிய அந்த சுடரினுடைய ஆற்றல் நிரம்பி வீடு முழுக்க பாசிட்டிவாக மாறும். வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளும் அத்தனை குறைகளுமே வந்து நீங்குவதற்கான ஒரு தீபமாக இந்த தீபம் அமையுது. ஸோ இந்த தீபத்தை ஏற்றின பிறகு இந்த பொருளை நீங்கள் மீண்டுமே அந்த தீபம் ஏற்றுவதற்காக தான் நீங்கள் பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை அன்றும் நீங்கள் இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். நிச்சயமாக உங்கள் வீடு வந்து குலதெய்வத்தினுடைய ஆசைகளோடு நிறைந்த ஒரு வீடாக மாறுவதற்கு அனைத்து பலன்களையும் ஆற்றலையும் இந்த விளக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தானிய தீபத்தை நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றி பாருங்கள். வரக்கூடிய இந்த ஆவணி அமாவாசை அன்று கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அனைத்து பலன்களுமே வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த தீபத்தை எப்படி கையமத்துறது, இந்த தீபம் தானாக அணைதல் கூடாது, தானாக அணைய வச்சிடவே கூடாது. தீபம் அணையாமல் பார்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் தீரக்கூடிய ஒரு நிலை வரும் இல்லையா, அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா பசும்பாலை எடுத்து சுடர் எரியக்கூடிய இடத்துல இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு சொட்டு விட்டுட்டு மலரின் மூலமாக தீபத்தை குளிர்வித்து அனுப்பணும். இப்படிதான் நீங்க வந்து தீபத்தை அணைய வைக்கணும். அமர்த்துவதற்கான ப்ராசஸ் இதுதான். தீபம் வந்து தானா குளிர்தல் அப்படின்றது கூடாது. இதை நீங்க செய்யுங்க. கண்டிப்பா முன்னோர்களுடைய ஆசைகள் உங்களுக்கு வந்து நிறையும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன பதிவின் போல் இந்த விளக்கை ஏற்றின பிறகு நீங்க காகத்துக்கு உணவு வழங்குதல், இல்லை வந்து வறியவர்கள் எளிமையானவங்க பசித்தவர்களுக்கு உணவு வழங்குதல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க இந்த ஆவணி அமாவாசை அன்னைக்கு செய்யும் பொழுது முழுமையான பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க, உணர்வீங்க. கண்டிப்பா இந்த வழிமுறைகளை பின்பற்றி பாருங்க. இந்த தானிய தீபம் உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து மாற்றங்களையும் ஏற்படுத்தும். முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்காம இருந்தவர்களுக்கு நிச்சயமா அந்த பலனை கண்கூடா நீங்க பார்ப்பீங்க. குலதெய்வத்தினுடைய அந்த உயிரோட்டம் அப்படின்றது உங்களுக்கு வீட்டில் தெரிய ஆரம்பிக்கும். அப்பாடா, வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்குப்பா, வீட்டில் கொஞ்சம் அப்படியே பிரச்சனையே இல்லாம இருக்கு, எல்லாமே இப்பதான் குறைஞ்சு நிறைவா மனசுக்கு நிறைவா இருக்கு அப்படின்ற அந்த உணர்வை நீங்களே உணர்வீங்க. அதற்கான ஒரு வழிமுறையாக தான் இந்த தானிய தீபத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வழிமுறையை பின்பற்றி பாருங்க. இந்த ஆவணி அமாவாசைக்கு ஏற்றக்கூடிய தானிய தீபத்தின் மூலமாக குலதெய்வத்தினுடைய ஆசிகளையும் நம் முன்னோர்களினுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் நீங்கள் எல்லோருமே பெறணும் அப்படின்றதான் என்னுடைய முழு நம்பிக்கை. கண்டிப்பா அது உங்களுக்கு கிட்டட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமைந்ததுன்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமா தெரியப்படுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.